ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி விஜய் நடித்த வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் திரைப்படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம தளபதியோட படத்திலே பெரிய ஹிட் அடித்த படம் இதாக தான் இருக்கணும். இது 1000-2000 கோடி தாண்டுற அளவுக்கு இந்த படத்தில் ரொம்பவுமே சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நம்ம விஜயகாந்த் சார் கொஞ்சம் காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு ட்ரெயினில் பாம் பிளாஸ்ட் பண்ண தீவிரவாத படம் பண்ணிகிட்ருக்கு. அதில் தீவிரவாத படையை ஒழிக்கிற டீமில் நம்ம தளபதி விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல் கூட ஒரு ஆளை நம்ம விஜயகாந்த் சார் இருக்காரு. விஜயகாந்த் சார் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சீனியரான கேரக்டரில் அவர் வராரு. அதேமாதிரி மாஸ்டர் ஒரு சீன் இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தான்னு தெரியும். அந்த ட்ரெயினில் ஒரு குண்டு வெடிப்பு இது நடக்குது, பாம் பிளாஸ்ட் நடக்குது. அதில் அந்த வில்லனோட குடும்பமே அதில் அழிஞ்சிருது. அதனால் அந்த வில்லனோட குடும்பம் அதில் மோகன் இருக்கார். மோகனோட குடும்பம் அதில் எல்லாமே அழிஞ்சிருந்தாங்க. அந்த ட்ரெயின் ஃப்ளாஷஸில் அழிஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் விஜயை பழிவாங்கன்ட்டு அவர் ஒரு திட்டம் போடுறாரு. ஒரு பக்கம் விஜயகாந்த் ஃபேஸ்லேயே அவர் ஒரு மூஞ்சை மாஸ்க் மாதிரி எடுக்கிறாரு. அதில் விஜய் தோன்றாரு. அது தேட்டரில் மக்கள் எதிரி உறுதி நான் கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஆரவாரமாக பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் விசில் போடு சாங் செம்ம ஹிட் அடிச்சு. விசில் போடு, மட்டை, ஸ்பார்க் இந்த படத்துக்கு ரசிகர் எல்லாருமே துள்ளி குதிக்க ஆட ஆரம்பிச்சாங்க. தேட்டருக்குள்ளே ஆடிட்டு கிடக்குறாங்க. அந்த அளவுக்கு படத்தோட கதை ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் நம்ம தளபதி விஜயோட குடும்பத்தில் நம்ம தளபதி தொலைஞ்சிருந்தாரு. அவர் வேற ஒரு நாட்டில் போய் இருக்கிறாரு. வேற ஒரு நாட்டில் வளர்ந்துட்டு இருக்காரு. அது நம்ம தளபதி விஜய் நம்ம பையன் இறந்துட்டாரு அப்படின்ட்டு நினச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் அந்த வேலையை அந்த பையன் போனதுலேருந்து அந்த வேலையை எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு ரிசைன் பண்ணி அவர் வெளியே வந்துட்டார். அந்த வேலையை விட்டு வெளியே வந்துட்டார். அங்கே போய் பார்க்கும்போது அங்கே அந்த ஊருக்கு போகிறார் ரஷ்யாவுக்கு. அங்கே நம்ம தளபதி விஜய் மாதிரி ஒரு பையன் இருக்கான். அந்த பையனை பார்த்தோன்னா என்னை மாதிரியே இருக்குதா அப்படின்னு சொல்லி விசாரித்து பார்க்கும்போது அதான் நம்ம தளபதியோட பையனாக அவன் இருக்கான். ஆனால் இவர் இறந்தார் நினைச்சு ரிசைட் பண்ணியிருப்பார். அங்கே அந்த பையன்கிட்ட போய் விசாரிக்கும்போது என்னை யாரும் கூட்டு போக முடியாது. நான் ஒரு பைசல் கேங்கில் நான் இருக்கிறேன். அதனால் உங்களையே கொண்டுருவாங்க அவங்க அப்படின்னு சொன்ன உடனே அது யாராக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தளபதி விஜய் இந்த பையனை கூட்டு வராரு. கூட்டு வரும்போது இன்ட்ரோல் ஆகிடுது. அதுக்கப்புறம் கதை போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் கடைசியில் அது அந்த பையன் வளர்த்தது மோகன் தான் அந்த பையனை சின்ன பிள்ளையில் தூக்கிட்டு வளர்த்துருப்பார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது இவரு தான் இவனோட அப்பாவை வளர்த்துருக்காங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தளபதி விஜய்க்கு தெரிய வருது. ஒரு பக்கம் பாதி இதில் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஃபைட் சீன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்துக்காட்டு கதையை கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரோலுக்கு பிற முக்கால் மணி செம்மையை இன்ட்ரெஸ்ட் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக விஜய் படம் செம்மையாக என்ஜாய் பண்ணி நிறைய கதைகள் அதில் இருக்குது. ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக 3 மணி நேரம் படத்தை எல்லாருமே உட்கார்ந்து இடத்த விட்டு எந்திக்காத அளவுக்கு கதை அம்சம் அப்படி கொண்டு போயிருக்கு. கடைசியில் அந்த ஸ்டேடியத்தில் வில்லன் ஏதோ பாம் வச்சுருந்தாங்க. பாம் வச்சு ஏதோ பண்ணதுனால அந்த தான் கதை. அந்த பாம் அங்கே பெரிய ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் அந்த பெரிய ஃபைட்லாம் அங்கே நடக்குது. 3/4 மணி நேரம் விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதேமாதிரி கதையும் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. அதில் நம்ம சிவகார்த்திகேயன் ஒரு சீனில் வராரு. நம்ம தலை அஜித் வர மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் மங்காத்தா பிஜிஎம் போட்டிருக்காங்க. தலை ரசிகர் யாரோ ரசிகர் வர மாதிரி காமிச்சிருக்காங்க. அதேமாரி அதில் நம்ம எஸ்கே ஒரு செம சீனில் வந்துட்டு போனாலும் கேமியோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அதேமாரி நம்ம தலை டோனியும் அதில் வராரு. கடைசியில் ஒரு பக்கம் பெரிய தளபதி இருக்கார், இன்னொரு பக்கம் சின்ன தளபதி இருக்கார். பின்னால் தலை டோனி நிற்கிறாரு. அதை பார்த்த உடனே எல்லா ரசிகரும் செம்ம கொண்டாட்டத்தில் இருக்காங்க. இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஹாப்பில் தெருகி விட்டாங்க. மக்கள் எஞ்சி போகிறதுக்கு போர் அடிக்காத அளவுக்கு ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் மாதிரி வச்சு போர் அடிக்காத அளவுக்கு இந்த 3 மணி நேரம் படத்தை எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு ரொம்பவுமே சந்தோஷத்தில் தேட்டரை விட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போகிற மக்கள்கிட்ட எல்லோரும் ரிவ்யூ பண்ணுறாங்க. அதில் தளபதி விஜய் படத்தில் பெஸ்ட்டு படமாக இதாக தான் இருக்கும். மங்காத்தா படத்தோட இந்த படம் பல மடங்கு ஹிட் அடிக்கும். 1000 கோடி தாண்டி 2000 கோடி தாண்டி போகிற அளவுக்கு இந்த படத்தில் கதை இருக்குது. 10 தடவை 20 தடவை கூட இந்த படத்தை பார்க்கலாம். போரே அடிக்கலை. போய் உட்கார்ந்ததுலேருந்து எண்டு வரைக்கும் போரே அடிக்கலை. ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட் இருக்கிறதுனால எல்லாருமே எதிர்பார்த்து இந்த அடுத்தது என்ன வரப்போகுது அடுத்தது என்ன வரப்போகுதுன்ட்டு அந்த இதிலே படத்தை பார்த்துட்டு மக்கள் ஆரவாரமாக இருக்காங்க. அது கடைசி நேரத்தில் யாரை யார் பழி வாங்குறான்னு தெரில. இவர் வளர்த்த அப்பா பழி வாங்குறாரா அல்லாட்டா அவர் ரத்தத்தால் அப்பா பழி வாங்குறாருன்னு தெரியல. கடைசி கட்டத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தான்
அதுக்கப்புறம் தான் தெரியும். நீயும் வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து இன்னும் தேட்டர்லேயே பார்க்கல. இது வந்து மக்களோட கருத்தை தான் நான் சொல்லியிருக்கிறேன். நான் வந்து நாளைக்கு தான் தேட்டரில் போய் பார்க்க போகிறேன். நாளைக்கு வந்து எப்படி இருக்கோ நான் அதெல்லாம் நாளைக்கு வந்து சொல்லுவேன். நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.